பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற இந்த துறையினுடைய மாண்புமிகு அமைச்சர் அக்கா கீதா சிவன் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் திரு பி.கே. சேகர்பாபு அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதிமாறன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு தாயகம் கவி அவர்களே, அண்ணன் ஜோசப் சாமுவேல் அவர்களே, சகோதரர் வெற்றிகழகன் அவர்களே, துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களே, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையுடைய செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதர் ஐஏஎஸ் அவர்களே, வரவேற்புரையாற்றிய துறையினுடைய ஆணையர் திருமதி அமுதவல்லி ஐஏஎஸ் அவர்களே, நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள மாவட்ட ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜக்டே ஐஏஎஸ் அவர்களே, மாநகராட்சியுடைய மண்டல தலைவர் திரு ஸ்ரீராமுலு அவர்கள் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, நன்றி உரையாற்ற உள்ள துறையினுடைய இணை இயக்குனர் திருமதி நந்திதா அவர்களே, துறையினுடைய கூடுதல் இயக்குனர் SP கார்த்திகா உள்ளிட்ட துறையினுடைய அனைத்து அலுவலர்களே, மகளிர் ஆணைய தலைவி சகோதரி AS குமாரி அவர்களே, கைமண் மற்றும் திருநங்கை நலவாரிய உறுப்பினர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களே, அனைத்து கழக நிர்வாகிகளே, மாணவிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண நிதி உதவி திட்டம், மணியம்மையார் நினைவு விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம், டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதி உதவி திட்டம் ஆகிய திட்டங்கள் கீழும் பெண்கள் மற்றும் திருநங்கையர் நலனுக்காக பிற திட்டங்களின் கீழும் சுமார் 787 பயனாளிகளுக்கு ரூபாய் 5,67,00,000 மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது, உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அமைச்சர் அவர்கள் அக்கா கீதா சிவன் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இந்த தேதியை இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு என்னிடத்தில் தேதி வாங்குவதற்கு அந்த பொறுப்பை நான் சேகர்பாபு அவர்களுக்கு விட்டுட்டேன் என்று. ஏற்கனவே அவர் எங்கிட்ட நிறைய தேதி வாங்குவார், இப்போ மற்ற அமைச்சர்களுக்கும் சேர்த்து தேதி வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அக்கா அவர்கள் சொன்னது போல சட்டமன்றத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக என்னுடைய முதல் கன்னி பேச்சிலே என்னுடைய முதல் உரையே இந்த சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மீது தான் நான் பேசினேன். எனவே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு எனக்கு முழு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையோடு தான் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த 4 திட்டங்களுடைய பெயரை மட்டும் நீங்க ஒரு முறை படிச்சு பாருங்க. இந்த பெயரை வச்சு இந்த திட்டங்களை கொண்டு வந்தது நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். சமுதாய கொடுமைகளால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவிக்கு வந்ததற்கு பிறகு ஏற்பட்டதல்ல. தந்தை பெரியாருடைய பாசறையில் தங்கி பயிற்சி பெற்ற காலத்திலேயே கலைஞருக்கு ஏற்பட்ட அந்த எண்ணம் தான் இப்படிப்பட்ட திட்டங்களை அவர் செயல்படுத்தியிருக்கிறார். எந்த கலைஞருடைய பேனா பராசக்தி என்ற அந்த படத்துல பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகளுக்கு எதிராக வசனம் எழுதியதோ அதே கலைஞருடைய பேனா தான் பிற்காலத்தில் அப்படி பாதிக்கப்படுகின்ற பெண்களுக்கு உதவி செய்வதற்காக அரசு திட்டங்களை தீட்டி அந்த கையெழுத்து போட்டது கலைஞருடைய பேனா. எனவே பெண்களை முன்னேற்றுகிற, பெண்களுக்கு கல்வி, பொருளாதார சுயசார்பு கொடுக்கின்ற எல்லா திட்டங்களும் திராவிட இயக்க தலைவருடைய கொள்கையிலிருந்து முளைத்து வந்த திட்டங்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். பெண்கள் பொருளாதார தன்னிறைவு அடைய வேண்டும் என்பதால் தான் மகளிர் சுய உதவி குழுக்களை நாட்டிலேயே முதன்முறையாக 1989 ஆண்டு நம்முடைய கலைஞர் அவர்கள் தான் இந்தியாவிலே முதன்முறையா மகளிர் சுய உதவி குழு துவங்கி வச்சார். அதே மாதிரி குடும்ப சொத்துல பெண்களுக்கு சம உரிமைன்னு சட்டத்தை தீட்டியதும் 35 வருஷத்துக்கு முன்னாடி சட்டத்தை தீட்டியதும் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். பெண்கள் கிச்சன்ல சமையலறையில் முடங்கிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கொடுமையை தளர்த்த தான் இலவச கேஸ் அடுப்பு திட்டத்தை கொண்டு வந்ததும் முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில, திமுக ஆட்சியில தான். விறகு அடுப்புல சமைக்கும் பொழுது அந்த வருகின்ற அந்த புகையால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல குளாறுகள் அந்த திட்டம் தான் குறைத்தது. கேஸ் அடுப்பை கொடுத்தார்.
இப்படி மகளிர் நலனுக்காக கலைஞர் கொண்டு வந்த திட்டங்களையும் அதனுடைய சாதனைகளையும் நாம சொல்லிக்கொண்டே போயிடலாம். அதன் தொடர்ச்சியாக தான் நமது முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் புதுமை திட்டத்தை கொண்டு வந்தார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். பேருந்துகள்ல மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், அதையும் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் அறிவித்தார். ஆட்சிக்கு வந்த 2 ஆண்டுகள்ல இத்தனை திட்டத்தையும் செஞ்சிருக்கிறார். இப்படி அடுக்கடுக்காக மகளிருடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய ஆட்சி காலங்களில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் விளைவுதான் பெண்கள் இன்றைக்கு பல துறைகளிலும் முன்னேறி வருகின்றார்கள். என்று சொல்லப்போனால் ஆண்களை விட பெண்கள் இன்னைக்கு அதிகமாக முன்னேறிக்கிறார்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சில நாட்களுக்கு முன்பு உலக புகழ்பெற்ற ஒரு பத்திரிகையோட பேர் நியூயார்க் டைம்ஸ், நியூயார்க்கில் வருகின்ற ஒரு சர்வதேச பத்திரிகையில ஒரு கட்டுரை வந்திருக்கு. அந்த கட்டுரையில மேனுஃபேக்சரிங் செக்டர், உற்பத்தி துறை என்று சொல்லப்படுகின்ற அந்த துறையில தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது என்றும் திறன் மிகுந்த மனித வளம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. அந்த கட்டுரையில இந்தியா முழுவதும் தொழிற்சாலைகளில் பணியாற்றக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கையில 43% பேர் தமிழ்நாட்டிலிருந்து உருவாகி இருக்காங்க அப்படின்னு இந்த பத்திரிகை, நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை பாராட்டு தெரிவிச்சிருக்கு. அதாவது அந்த அளவுக்கு பெண்கள் இங்கே கல்வி பெற்றவர்களாக, திறன் பெற்றவர்களாக உருவாக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இது ஏதோ ஒரே நாளில் தானா நடந்த விஷயம் அல்ல. நமது கழக அரசு கொண்டு வந்த திட்டங்களால தான் பெண்கள் இப்போ வேகமாக முன்னேறி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திருமண உதவித்தொகை என்று வருகின்ற பொழுது முத்தமிழ் கலைஞர் அவர்கள் என்ன செஞ்சாங்க? முதல் முறையாக கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். அப்ப கலைஞர் கொண்டு வந்த திட்டம் தான் திருமண உதவித்தொகை திட்டம். 8ஆம் வகுப்பு வரை படிச்சா திருமண உதவித்தொகை திட்டம்னு தலைவர் அறிவிச்சாரு. பெற்றோர்கள்லாம் குழந்தைங்கள பெண் குழந்தைகளை 8ஆம் வகுப்பு வரை படிக்க வச்சாங்க. அதன் பிறகு அந்த திட்டத்தை தலைவர் கலைஞர் அவர் மாத்தினார். 10ஆம் வகுப்பு வரை படிச்சாதான் திருமண உதவித்தொகைன்னு சொன்னார். அதன் பிறகு பெற்றோர்கள் குழந்தைகளை, பெண் குழந்தைகளை 10ஆம் வகுப்பு வரை படிக்க வச்சாங்க. பெண்கள் குறைந்து மேல்நிலை பள்ளிப்படிப்பு 12ஆம் வகுப்பு படிச்சாதான் திருமண உதவித்தொகைன்னு மாத்தினார் தலைவர் கலைஞர் அவர்கள். அப்புறம் பெண்கள் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சாங்க. இந்த விதிகளை கலைஞர் மாத்தினார்ல, அது உதவி கேட்டு வருகின்ற விண்ணப்பங்களை குறைப்பதற்காக இல்ல, அப்ளிகேஷனை குறைக்கணுங்கிறதுக்காக இல்ல, பெண்கள் இன்னும் நிறைய படிக்கணும் அப்படிங்கிறது அந்த எண்ணத்துக்கு. இப்பொழுது அதற்கு அடுத்த கட்டத்துக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு சென்றிருக்கிறது. அரசு பள்ளிகளை படிச்சு உயர்கல்வி காலேஜ் படிக்கிறதுக்கு சென்ற அனைத்து மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் என்ற ஒரு புதுமை பெண் திட்டம் அப்படின்ற பேர்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த 2.5 வருஷத்தில் மட்டும் 2,71,000 மாணவிகள் இந்த திட்டத்தினால பயனடைந்திருக்கிறாங்க. பெண்கள் உயர்கல்வி படிப்பதற்கு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, பெண் குழந்தைகளை கல்லூரி படிப்புக்கு அனுப்ப வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை பெற்றோர்கள் மனதில் உருவாக்க வேண்டும் அப்படின்றதுதான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த மேடையில கூட புதுமை பெண் திட்டத்தால பயனடைகின்ற மாணவிகளுக்கு நாம் முதலமைச்சருடைய வாழ்த்து கடிதங்களை வழங்க இருக்கின்றோம். சமுதாயத்தில் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளையும் களைய வேண்டிய கடமை எந்த அரசுக்கும் உண்டு. அந்த வகையில் ஆதரவற்ற பெண்கள், கலப்பு திருமணம் செய்து கொண்ட பெண்கள், விதவைகளாக இருக்கக்கூடிய பெண்கள் ஆகியோருக்கு இந்த அரசு என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆணாதிக்க நிலையை உடைத்து பெண்களும் ஆண்களும் சரிநிகர் சமம் என்கிற உன்னத நிலையை நோக்கி நமது தமிழ் சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் டாக்டர் கலைஞர் போன்ற நம்முடைய தலைவர்களுடைய கண்ட கனவாகும். அந்த கனவை நோக்கி சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கும் பணியில் மகளிர் முன்னேற்றம் என்பது மிக மிக முக்கியம். அதற்கு எல்லா வகையிலும் இந்த திராவிட மாடல் அரசு உங்களோடு துணை நிற்கும். அந்த பணிகளை சிறப்பாக முன்னெடுத்து வருகின்ற நம்முடைய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மகளிர் மட்டுமல்ல, திருநங்கையர், திருநம்பியரும் வாழ்வில் முன்னேற்றம் அடைகின்ற அளவுக்கு ஏராளமான திட்டங்களை நம்முடைய கழக அரசு வழங்கி வருகின்றது. இங்கு பயனாளிகளாக வந்திருக்கக்கூடிய அத்தனை மகளிர் மற்றும் திருநங்கையருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திட்டத்துடைய பயனாளிகள் நீங்கள் அத்தனை பேரும் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய, நம்முடைய முதலமைச்சருடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸாக, முதலமைச்சருடைய முகமாக, இந்த அரசினுடைய தூதுவர்களாக நீங்கள் அத்தனை பேரும் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். காலத்திற்கேற்ப இன்னும் பல திட்டங்கள் உங்களை தேடி வரும் என்ற உத்தரவாதத்தையும்
நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அத்தனை பேரை சந்தித்ததில் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.